சன் தொலைக்காட்சி கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு செய்தி திடீர்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தியாக தான் இருந்தது இல்லையா? ஸோ கூட நடித்த சக நடிகை அபி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. அதாவது இந்த ஒரு செய்தியை கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு, ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. கூட நடித்த இன்னொரு சக ஆர்டிஸ்ட் வந்து நேரில் போய் வந்து பார்க்கலான்ட்டு வந்து போயிருக்காங்க. பட் ஆனால் யாரையுமே வந்து அலோவ் பண்ணல, ஃபேமிலி மெம்பர்ஸையுமே வந்து அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி அவங்கள வந்து பார்த்து அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோட்டோவும் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கக்குள்ளேயே ரொம்பவே பயமாக இருந்தது, ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அன்றைக்கி நைட்லாம் தூங்கவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்பவே இதாக இருந்தது. அவ்வளோ ஒரு நல்ல பெர்சன் அவங்க. ஒரு டக்குன்னு சொல்லணும்னா, ஒரு வாட்டி ஷூட்டிங் அப்போ வந்துட்டு நான் வந்து சல்வாரில் இருந்தேன். திடீர்னு புடவைன்ற மாரி சொன்னாங்க. என்கிட்ட புடவை இல்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுடைய நிச்சயதார்த்த புடவைய வந்து என்கிட்ட வந்து குடுத்தாங்க. யாருமே வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷனுக்கு கூட வந்து அவங்களுடைய கல்யாண புடவை, நிச்சயதார்த்த புடவையெல்லாம் வந்து குடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா அவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம, "நீ தானே அபி, இதில என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அந்த ஒரு நிச்சயதார்த்த புடவைய வந்து குடுத்து கட்டிக்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு பெர்சன், ஒரு நல்ல மனமுடைய ஒரு பெர்சன். அவங்க வந்து இந்த ஒரு முடிவு எடுத்தது வந்துட்டு ரொம்பவே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மீடியா ஃபீல்ட்ல வந்து இப்படி இருக்கு, அப்படி இப்படின்ற மாரி நெறைய செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அத பத்தி வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. ஆனா மீடியா அப்படின்னக்குள்ள நாங்க நெறைய வந்து எக்ஸ்போஸ் ஆகுறோம். நெறைய எங்கள பத்தி வந்து அதில மென்ஷன் பண்ணி வந்து பேசி சொல்றாங்க. மத்தபடி எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான் எங்க வாழ்க்கையிலயும் நடக்கும் அப்படின்ற மாதிரியும், எங்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.